ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ரோட்டு கடை ரசப்பூரி. அதுக்கு மிக்ஸி ஜாரில் 4 பச்சை மிளகாய், தேவையான அளவு இஞ்சி, மல்லி, புதினா, தேவையான அளவு உப்பு, அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு பவுலில் அதை வடிகட்டி எடுத்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டு ஒரு லெமன் சைஸ் புளியை கரைச்சி ரொம்ப நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை நல்லா வடிகட்டிக்கோங்க. அந்த பானி தண்ணியில் எதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவு தண்ணியை ஊற்றிட்டு உப்பு பத்துதா இல்லையான்னு பார்த்துட்டு அதையும் உப்பு ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுப்பில் வானலை வச்சு எண்ணெயை ஊற்றி பூரி கடையில் கிடைக்கும், அதை பொரிச்சு எடுத்துக்கோங்க. அடுப்பில் வேக வச்ச உருளைக்கிழங்கு எடுத்துக்கிட்டு அதோட கொஞ்சம் உப்பை ஆட் பண்ணிக்கிட்டோம். தேவையான அளவு மிளகாய் பொடியும் சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். இதோட கொஞ்சம் கொத்தமல்லி தழை, நறுக்கிய வெங்காயம் அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். இதோட பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம், ஆனால் பச்சை பட்டாணி எங்கள்கிட்ட இல்லை, அதனால் நாங்கள் சேர்த்துக்கல. பச்சை பட்டாணி சேர்த்துக்கிட்டு இன்னும் சூப்பராக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம ஏற்கனவே பொரித்து வச்ச பானிபூரியை உடச்சி அதில் இந்த உருளைக்கிழங்கு மசியை வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதை எடுத்து அந்த பானிபூரியில் வச்சு நம்ம தயாரித்த பானி தண்ணியை ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ரோட்டு கடை பானி தண்ணி மாதிரியே இருக்கும். முடிஞ்சால் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். எங்களுக்கு சூப்பராக வந்துடுச்சு, டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருக்கும் சேனலை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.